நான் வாங்குறேன் ராஜ்குமார் அதே இப்படி எடுக்கல நான் பார்த்தேன். ஓகே தேங்க்ஸ். லைவ் கிட்ட கொடுத்து அனுப்புறேன். எவ்வளோ நம்பர் ஓடுதுன்னு பாரு செல்வா. அண்ணன் கையெழுத்துலாம் கையை சொல்லி சொல்ல கொடுத்துட்டாரு. கையெழுத்துலாம் சொல்ல கையெழுத்து போட்டு தான் கொண்டு வந்தோம். ஓகே சார். ஓகே சார். அண்ணா வெளியே வராரு. அங்கே தெரியாது. உள்ள முன்னாடி மேடம் சேர்ந்தவங்க மேடம் சேர்ந்தவங்க மேடம் சேர்ந்தவங்க ஆட்டா நில்லுங்க. அம்மா முன்னாடி விடுங்கண்ணே. மேடம் சேர்ந்தவங்க சிமன் சார் இங்கே பாருங்க சார். சிமன் சார் இங்கே பாருங்க சார். அண்ணா இந்த பக்கண்ணா மீடியா நிறைய ஒரு 2 நிமிஷம் நிறைய இருக்காங்க. ஆமாம் அப்படியே வச்சுருங்கண்ணே. அண்ணா அண்ணா அப்படி பாருங்கண்ணே. அப்படியே இருக்குண்ணே அப்படியே இருக்குண்ணே. அண்ணா ஒரு ரவுண்டு பாருங்கண்ணே அப்படியே சுற்றி. ஸ்டார் தொகுதி தானே அதெல்லாம். ஓகேண்ணே தேங்க்ஸ். லைவ் கிட்ட கொடுத்து அனுப்புறேன். எவ்வளோ நம்பர் ஓடுதுன்னு பாரு செல்வா. அண்ணன் கையெழுத்துலாம் கையை சொல்லி சொல்ல கொடுத்துட்டாரு. கையெழுத்துலாம் சொல்ல கையெழுத்து போட்டு தான் கொண்டு வந்தோம். ஓகே சார். ஓகே சார். அண்ணா வெளியே வராரு. அங்கே தெரியாது. நான் உள்ளே இருக்கிறேன். செல்வா பேக் எடுத்துகிட்டு வெளியே வரான். உறுதிமொழி எடுக்கிறத நான் விஷுவல் எடுத்துக்கிறேன். அண்ணா உறுதிமொழி எடுக்கிறத விஷுவல் எடுக்கிறேன். தமிழ்நாடு சட்டப்பேரவையில் உள்ள இடமுறை வேட்பாளராக நியமிக்கப்பட்டுள்ள சட்ட விதிகளுக்கு உருவப்பட்டுள்ள இந்திய அரசியலமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் கட்டுப்பாடு கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் முழுமுதல் ஆட்சியையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் உயிர்ப்பால் ஊற்றிய என் தாயின் மீதும் அறிவிப்பால் ஊற்றிய என் தாய் தமிழ் மீதும் என் உயிருக்கு மேலாக நேசிக்கின்ற என் உயிர் தலைவன் மேதகுரை பிரபாகரன் மீதும் உறுதியேற்று ஏற்கிறேன். பெண்களுக்கு பாதுகாப்பு நாட்டுக்கு நல்லது.
அதெல்லாம் என்ன இருக்கு? மக்களை குடிக்க வச்சு அந்த காசை எடுத்து ஆட்சி செய்யற ஆட்சி எப்படி? இது எப்படி நம்ம சகித்துக்கிறது சொல்லுங்க? எவ்வளவு கொடுமையான ஒரு ஆட்சி முறை. 10 லட்சம் கோடி கடன் இருக்கு. இப்ப நீங்க சொல்லியிருக்கிறதெல்லாம் அறிவிக்கிறதுக்கு நீங்க அதெல்லாம் நிறைவேற்றணும்னா மறுபடியும் நீங்க பல லட்சம் கோடி கடன் வாங்குவீங்க. 1 லட்சம் கோடி வட்டியை கட்டுறீங்க. நாட்டினுடைய நிதிநிலையே ஒவ்வொரு ஆண்டும் நீங்க பட்ஜெட்டு 3 லட்சம் கோடி தான். 1 லட்சம் கோடி வட்டி போயிடுது. மறுபடியும் இன்னொரு இவ்வளவு நீங்க சொல்றதெல்லாம் வாங்க நிறைவேற்றணும்னா அது இன்னும் 2 லட்சம் கோடி வட்டிக்கிட்ட வரும். 20 லட்சம் கோடி கடன் ஆக்குவீங்க. அப்ப எப்படி? வீட்டு அடமான வச்சு எங்க அப்பா வாங்குவான், நாட்டு அடமா வச்சு நீங்க வாங்குறீங்க. எதை ஈடா வச்சுக்கிட்டு இந்த கடனை பெறுறீங்க? என் மண்ணின் வளத்தை, மக்களின் நலத்தை, நாட்டை வேற எதை அடமான வைக்கிறீங்க? எதனால கொடுக்குறான்? உங்களுக்கு எதை நம்பி கொடுக்குறான்? எதை நம்பி கொடுக்குறான்? கடனை வாங்கி கடனின் வளர்ச்சியை மட்டும் வளர்ச்சின்னு காட்டினா எப்படி? எப்படி இது? கடன் வாங்கி நிறைவேற்றின ஒரு நலத்திட்டம் சொல்லுங்க. கல்வி தரமா இருக்கா? மருத்துவம், குடிநீர், தடையற்ற மின்சாரம், தரமான போக்குவரத்து, நல்ல சாலை, மழைநீர், கழிவுநீர் வழிந்தோட வாய்க்கா, ஒவ்வொரு ஆண்டும் மக்களை வெள்ளத்தில் மயத்து விட்டு வெள்ள நிவாரணம் கொடுக்கறதுல ஆட்சி. வெள்ளத்திலே பாதிப்பு ஏற்படுத்தாத அளவிற்கு மழைநீர், கழிவுநீர் வழிந்தோட வசதி ஏற்படுத்தி கொடுத்து மக்களை பாதுகாப்பது ஆட்சி. ஒவ்வொரு ஆண்டும் வெள்ள நிவாரணம். ஏன்? எந்த மாதிரி கொடுமை இது? எந்த மாதிரி கொடுமை? யாரு கேட்டது இலவசம்? இதே ஐயா ஸ்டாலின் பேசினதற்கு எதிர்கட்சியா இருக்கும்போது இலவசங்களை மக்கள் விரும்பல, அதை எதிர்பார்க்கல, அவங்க வேலை தான் கேட்கறாங்க அப்படின்னு பேசினதற்கு இப்ப நீங்க திருப்பி அதே செய்றீங்க. ஒரு இனத்தின் மகனா நான் இலவசத்துக்கு கையேந்தது 1000-500 கையேந்தத தன்மான இழப்பா, இனமான இழப்பா கேட்கிறேன். அப்படிதான் பாக்குறேன், அவமதிப்பா பாக்குறேன். இது எந்த மாதிரி ஆட்சி முறை? சரி, இப்படியே கொண்டு போய் எங்க நிறுத்துவீங்க? இப்ப 10 லட்சம் கோடி கடன், இன்னும் ஒரு 5 ஆண்டு யாராவது வர்றீங்கன்னு வச்சுக்கோங்க, இதுல இந்த இலவசக்காரங்க யாராவது வர்றீங்க, என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? கொடுமை. இது எப்படி இந்த அறிவு சமூகம் ஏற்குது? எப்படி ஏற்குது? ஒரு நேர்மையான ஆட்சி, நல்ல ஆட்சியை கொடுக்கணும்னு நினைக்கிறேன். மக்களுக்கு இதையும் அதையும் கொடுக்குறேன்னு சொல்லி ஏன் ஏமாத்தணும்? ஏன் ஏமாத்தணும்? ஒரு மிக்சி, கிரைண்டர், ஃப்ரிட்ஜு இது கூட வாங்கிக்க முடியாதா? வேட்டி சேலை, 1 லிட்டர் எண்ணெய், 1 கிலோ பருப்பு, இது கூட வாங்கிக்க முடியாதா? ஒரு அடிப்படை தேவை நிறைவேற்றிக் கொள்ள முடியாத ஏழ்மை வறுமை. அந்த அளவு கூட வருவாய் இல்லை. ஒரு நாளைக்கு 30 ரூபா 60 ரூபாவோட சம்பாரிச்சு கொடுக்குற அளவுக்கு எங்க ஆத்தாளப்புக்கு, எங்க அக்கா தங்கச்சிக்கு வருவாய் இல்லை. என்ன கொடுமை இது? எங்க கொண்டு நிறுத்துவீங்கன்னு சொல்லுங்க. மலை இல்லை, மணல் இல்லை, மரங்கள் இல்லை. கொடுமை, கொடுமை.